மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி மீனராசி. இந்த மீனராசியில பாருங்க பல கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. சனி அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. ராசியிலேயே சனி உட்கார்ந்து உங்களை நாட்டிட்டு இருக்காரு. இப்ப செவ்வாய் வேற உள்ள வர்றாரு. இப்ப சனி செவ்வாயோட யுத்தம். 6ஆம் அதிபதி சூரியனும் போய் ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கு. இதுல செவ்வாய் வேற 2ஆம் தேதி வந்து உட்கார்றாரு. இதுல போதாக்குறைக்கு 11ஆம் தேதி புதன் நீசமாறாரு. அவர் நீசமானாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடுறாரு. பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. குருவும் புதனும் பரிவர்த்தனை. சரிங்களா? உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப சொந்தக்காரவங்க ஒரு வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு குரூப்பா ஒரு 5-6 பேர் வர்றாங்க. ஒருத்தவங்க காரம் பிடிக்குதுங்கிறாங்க, ஒருத்தவங்க கசப்பு பிடிக்குதுங்கிறாங்க, ஒருத்தவங்க புளிப்பு பிடிக்குதுங்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு பிடிக்குது, குளிர்ச்சியா நான் சாப்பிடணுங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க வந்து யார நீங்க வந்து திருப்திப்படுத்த முடியும் சொல்லுங்க? இப்படி நாலாபுறமும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு முக்காடி இருக்கீங்க. மீனராசிக்காரவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாமா இல்ல எங்கிட்டாவது போயிடலாமாங்கிற அளவுக்கு கிரகநிலை ரொம்ப மோசமா இருக்கு இந்த மாசம். எனக்கு சொல்லவே ரொம்ப வருத்தமா இருக்கு. மீனராசிக்காரர்களே ரொம்ப கவனமா இருங்க இந்த மாசம். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பிளஸ். ராசிநாதன் ராசியை பார்த்துருவாரு. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் என்ன தெரியுமா? புதன் குரு பரிவர்த்தனையாகி 10ஆம் இடத்தை குரு பாக்குறது மட்டும் வேலை ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். அங்க பிரச்சனை பெருசா வெளியிடங்கள்ல வேலை மற்ற விஷயங்கள்ல நல்லா இருக்கு. ஆனா சொந்த பந்தத்துக்குள்ள குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும். பிரச்சனை கண்டிப்பா இருக்கு, தொந்தரவு கண்டிப்பா இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் கண்டிப்பான முறையில புதுமண தம்பதிகளா இருந்தாலும் யாராவனா இருங்க, குடும்ப வாழ்க்கையில புதுமண தம்பதிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முக்கிய முடிவுகளை யோசிச்சு எடுங்க மீனராசிக்காரவங்க. சரிங்களா? அதான் நல்லது. ஏன்னா இந்த மாசம் சற்று கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே மீனராசிக்கு இருக்கு. அதே நேரத்துல மீனராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஜென்ம சனி. அப்ப கண்டிப்பான முறையில 2ல சுக்கிரன் இருக்கிறாரு. சோ ஓரளவுக்கு வந்து மற்ற கிரகங்கள் அந்த மாத கிரகங்கள் பூரா ஓரளவுக்கு அந்த சூரியன் 2ஆம் இடத்துக்கு உச்சமாறது, அப்புறம் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போறது, இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களாம். 14ஆம் தேதி சூரியன் வெளியேறுவாரு. அப்புறம் சுக்கிரன் 19ஆம் தேதி வெளியேறுவாரு. மாச கடைசியில புதன் என்ன பண்ணிடுவாரு? புதனுமே வெளியே போயிருவாரு மாச கடைசியில 28ஆம் தேதி. சோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு வேணா சொல்லலாமே ஒழிய சூப்பர்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல மீனராசிக்காரவங்க கவனமா இருங்க. வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா காலபைரவரை கும்பிடுங்க. காலபைரவரை கும்பிடுறது நல்லது. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில்ல இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு ஒரு விளக்கு போடுங்க. சிவன் கோயில்ல இருக்கிற பைரவருக்கு விளக்கு போடுங்க. தனிச்ச பைரவர் கோயிலா இருந்தா கூட போய் பைரவருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. ஓரளவுக்கு உக்கிரமான தன்மை குறையும். சரிங்களா? நன்றி.